இந்த ராகு கேது சந்தில் இருக்கிறவங்களுக்கு, குரு ராகு இணைந்திருக்கிறவங்களுக்கு, குரு சந்திரன் இணைந்திருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு யாரோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய பய உணர்வுகள் ஏற்படும். இந்த குரு ராகு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அதிகமான பயம், அமானுஷ்ய நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமாகவோ, சனி பரிவர்த்தனையாகவோ, சனி விளிம்புலோ, அல்லது சனி கேது சேர்ந்திருந்தாலோ இவங்களுக்கு வந்து செய்வினை பயமோ அல்லது செய்வினை வைக்க வேண்டிய அவசியமோ, இல்லைன்னா செய்வினை வச்சா கூட இவங்களுக்கு ஏதாச்சும் நடக்குமானா ஒன்றும் நடக்காது. அதே மாதிரி குரு சனி சேர்ந்திருந்தாலும் செய்வினை மேலே நம்பிக்கை இருக்குமே தவிர செய்வினை மேலே ஒரு அச்சம் ரொம்ப பயப்பட மாட்டாங்க. எனக்கு வேணா வச்சு போடுறா அப்படின்னு சொல்றக்கூடிய ஆளுகள் குரு சனி இணைவு, சனி கேது இணைவு தான். அப்ப செய்வினை என்பது பொய். அதோடு சேர்த்து இந்த செய்வினையை வைக்கவே முடியாத அல்லது செய்வினை நம்பாத கிரகங்கள் என்பது நான் சொன்ன சனி கேது, இந்த மாதிரி அமைப்புகள். செய்வினை நம்பக்கூடிய அமைப்புகள் குரு ராகு. குரு ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சும்மாவே நம்ம வளர்ச்சி ஆகலை அப்படின்னா ஏற்று வீட்டுக்காரன் கண்ணு வைக்கிறான், அவன் மருந்து வச்சுட்டான், முட்டையை உடச்சி ஊற்றிட்டான், பூசணிக்காயை அடிச்சு விட்டான் அப்படின்ற மாதிரி எதையாச்சும் ஒன்று போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. இது வந்து அமானுஷ்ய நம்பிக்கைகளுக்குள்ளே வருது. எனவே இந்த விஷயங்களில் மக்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். செய்வினை என்பது மாய மாந்திரியங்கள் என்பது யாருடைய வாழ்க்கையை மாற்றுறது. அப்படி மாற்றுறதா இருந்தால் முதல்ல இந்த மாந்திரியங்கள் பண்ணுறவங்க பெரிய கோடீஸ்வரனாகவோ, ஒரு மல்டி மில்லியனராகவோ, ஒரு இண்டஸ்ட்ரியஸராகவோ ஆயிருக்கலாம். அவங்க இன்னுமே வந்து அந்த 50-100க்கு மருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வாழ வழியில். அப்போ அவங்கள நம்பி போய் நீங்கள் எப்படி வாழ்வீங்கன்ற நம்பிக்கையோட தெளிவாக இருங்க. ஜோசியம் என்பதும் மாந்திரியத்தோட தொடர்பு இல்லாதது, மதங்களோட தொடர்பு இல்லாதது. ஜோதிடம் என்பது பியூரா கிரகங்களை தொடர்பு கொள்வது. இந்த ஜோதிஷத்தை கொண்டு போய் இந்த செய்வனையோட குலதெய்வ சாபங்கள், குலதெய்வ தோஷங்கள், குலதெய்வத்தை எழுப்பி கூட்டு வருது, மாயங்கள், மாந்திரியங்கள், இப்போ தாந்திரிக பரிகாரம் அப்படிலாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா போய் உருட்டு. ஜோசியத்தில் எதுவுமே கிடையாது.